வாங்க சீஸ் பூ மாலை இருக்கு பாருங்க சீஸ். இந்த மாலை வேணா பூ மட்டும் தான். ஓகே கொஞ்சம் எவ்வளவு? 2 வழி சீஸ். 2 வழியா? ஆமா சீஸ். அந்த கால 2 தான் சொன்னாங்க. 1.5 வழி கொடுக்க மாட்டீங்க? ஓ சீஸ் சாரி சீஸ் 1 வழி கட்ட முடியாது. சரி பரவாயில்ல வேற கடை பார்த்துக்கிறேன். ஓகே. வணக்கம் சீஸ் சொல்லுங்க சீஸ். மாலை ஆர்டர் பண்ண முடியுமா? முடியும் சார். இன்னைக்கு சீஸ் வேணும். எனக்கு ஒரு 4 மணிக்கு நாளைக்கு. நாளைக்கு சீஸ் ஓகே சார் முடியும். 80 மாலை. ஓகே ஒரு சரி. செலக்ட் போடுற மாதிரி வேணும். ஓகே சீஸ் 80 வழி மாலைனாக்கா நம்ம ஒரு 2 வீக் கட்டலாம். எத்தனை மணிக்கு சீஸ் எடுப்பீங்க? ஒரு 4 இல்ல 5 மணிக்கு போல நாளைக்கு. சரி 5 மணிக்கு எடுப்பீங்க சீஸ். ஒரு மாலை 2 மாலை தானே சீஸ். 160 சீஸ். டிபாசிட் 50,000 நோட்டு கட்டி தெரியுங்க சீஸ். டிபாசிட் ஆயிருக்கு டிபாசிட். மாலை ஆர்டர் பண்ண டிபாசிட் எடுக்கலாம் சீஸ். நாளைக்கு நீங்கள் எடுக்கிற போயிட்டீங்கன்னா எங்களுக்கு தான் சீஸ் ஆகுது. எப்படின்னா மாலை ஆர்டர் பண்ண நான் வந்து எடுக்கணும் காசு கொடுக்காம போயிருக்கோமா இல்லை பரவாயில்ல நீ கேன்சல் பண்ணிடுங்க மாலையை. ஹலோ வணக்கம். ஹலோ மாமன் மச்சான் ஷாப்பா? ஆமாம் சீஸ் மாமன் மச்சான் சொல்கிறேன் சொல்லுங்கள். கடையில் இருக்கீங்களா? கடையில் தான் சீஸ் இருக்கேன். மாலை ஆர்டர் பண்ணணும் முடியுமா? மாலை ஆர்டர் பண்ணணும் முடியும் சீஸ். எனக்கு 30 வழி மாலை ஒன்று. 30 வழி மாலையா? ஓகே 30 வழி மாலை 1. ஆமாம். அப்புறம் சரம் மல்லிப்பூ சரம் 1. மல்லிப்பூ சரம் இருக்குது சீஸ். மரம் தாங்கி வரைக்கா சரம். ஓகே சீஸ். சீஸ் எத்தனை மணிக்கு இருப்பீங்க? சாரி என்னால் வந்து எடுக்க முடியாது. நீங்கள் டெலிவரி பண்ண முடியுமா? எடுக்க முடியாது. நான் வந்து கொடுக்கணுமா சீஸ்? உங்கள் வீடு? நான் அவ்வளோங்கள. அவ்வளோங்களா? ஓ சீஸ் சாரி சீஸ். நம்ம டோர் டெலிவரி இல்லை. நீங்கள் தான் அது கடையில் இருக்கணும். அப்படி உங்களுக்கு நான் டோர் டெலிவரி பண்ணணுனாக்கா நான் எக்ஸ்ட்ரா என்ன காசு சார்ஜ் பண்ணுவேன் சீஸ். டெலிவரி பண்ண மாட்டீங்களா? சார்ஜ் பண்ணுவீங்களா? இல்லை சார்ஜ் பண்ணுறது வந்து எனக்கு மாலை நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். என்ன காசு சார்ஜ் பண்ண மாலை வேணாவா? ஓகே சீஸ் தேங்க்யூ. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஹாய் கைஸ் வணக்கம். என்னோட 3 வீடியோ பார்த்துருப்பீங்க. 3 வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா ஒரு பூக்கடையும் இந்த மாதிரி தான் டெய்லி நம்ம ஸ்ட்ரகிள் வந்து பார்த்துட்ருக்கோம். பூ விலை வந்து நாங்கள் பண்டில் தான் எடுக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க பண்டில் தான் இருக்குது. நாங்கள் கோழியில் வந்து சும்மா யார் கொடுக்குறது பண்டில் தான் எடுக்கிறோம். ஒரு கொத்து நாங்கள் இருக்கிறது 2 நாள் 3 நாள் விற்று முடிக்கணும். இல்லைனாக்கா அந்த பூத்திக்கு நாங்கள் வந்து குப்பையில் தான் போடணும். இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. குறைச்சி கொடுக்கணும். சேவை காசுலாம் கட்டணும். எதுவுமே யோசிக்காமல் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க பேக்கரி போட்ட வீடியோ மாதிரி தான் ரூமில் விற்கிறாங்க. பாத்ரூம் விற்கிறாங்களா எங்களுக்கு தெரியல. நாங்கள் இவ்வளோ தான் விற்கிறோம். சேவை காசு கட்டணும், லைட் கட்டணும், சாப்பிட்ணும், ஸ்டாஃபில் வரணும். அடுத்து ஒன்று ஒன்றுனாக்கா டிபாசிட் மாலை கேட்குறாங்க. நம்ம டிபாசிட் கோச்சிக்கிறாங்க. நம்புறீங்க இல்லையோ இந்த மாலை ஒரு கஸ்டமர் கேட்டாங்க. ஓகேங்களா? இந்த போயிட்டு வந்த 2 1/2 மணி நேரத்தில் கட்ட சொன்னாங்க. நாங்கள் பாதி 2 பேர் வச்சு 1 ஹவர் நாங்கள் ஒரு கட்டி முடிச்சிட்டோம். 1 ஹவரில் கேட்டாங்கன்ட்டு கடைசியில் அவங்க காணாவே போயிட்டாங்க. என்ன தான் அதுதான் டிபாசிட் இல்லாமல் மாலை எடுக்க மாட்டோம். அடுத்து வந்து மாலை நம்ம வீடு ஒரு சைட்டில் இருக்கோம். அவங்க டெலிவரி பண்ண சொல்கிறாங்க. 15 வழிக்கு டெலிவரி பண்ண சொல்கிறாங்க. என்ன காசு டெலிவரி காசு கேட்டால் கோச்சிக்கிறாங்க. வேணான்னு கேன்சல் பண்ணுறாங்க. இதுக்காக நான் சொல்ல விரும்பினாக்கா நம்ம ஒரு விஷயம் கேட்குறப்ப நியாயத்தோட தர்மத்தை நடத்துங்க. தேங்க்யூ.